மக்கள் கிட்ட வர வார்த்தைகள்னு இருக்குல்ல, ஏன் நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஆக்டர்ஸ் இல்லையா, இல்ல நம்ம ஊர்ல இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் தான் இல்லையா அப்படின்ட்டு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபெமிலியராக ஒருத்தர் போட வேண்டியது ஃபினான்சியலாக மக்கள் வந்து நான் அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் யார் நடித்தா நான் நல்லா நடித்தா நான் பார்ப்பேன்னா இந்த கேள்விக்கு இடம்லாம் போயிடும். இங்கே இருக்கிற ரிக்குவயர்மெண்ட் வந்து அந்த கேரக்டருக்கான ரிக்குவயர்மெண்ட் தான். அதில் மேட்ச் இருந்ததுன்னா அது யாருமே கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவங்க அந்த அளவுக்கு அந்த கேரக்டரில் பெர்ஃபார்ம் பண்ணியும் கேள்வி கேட்குறாங்கன்னா அது அவங்களோட ஒரு அறியாமை தான் சொல்லணும். இப்போது நாங்கள் இந்த ஹீரோயின் தான் வேணும், அவங்களுக்கு ஃபேம் இல்லைனாலும் பரவாயில்ல இவ்வளோ தான் வேணும்னு சொல்கிற இடத்துலையும் நாங்கள் இல்லை. கலைஞனுக்கு வந்து அவார்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். சென்சர்ஷிப் சொல்லலாம் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே சென்சார் இருக்கலாம். ஆனால் இது சொன்னால் இவங்க பாதிப்பாங்க, இது சொன்னால் இப்படி இருக்கும், இது இருக்குங்கிற அந்த சென்சார் எனக்கு உடன்பாடு இல்லை. ரொம்ப பார்க்கக்கூடாத விஷயங்களை காட்டினா அதை கட் பண்ணுற சென்சார்ஷிப்பாக இருந்தால் நமக்கு ஓகே. நம்ம என்ன பேசணுமோ என்ன காட்டணுமோ அதை ஆப்வியஸாக சில காரணங்கள்னால சென்சார் பண்ணுறது ரொம்ப சரியில்லாத விஷயம் தான் நான் நினைக்கிறேன். கிரிட்டிசிசம். இந்த ஃபார்மை உங்களோட கிரிட்டிக் வந்து இந்த ஃபார்மை இன்னொரு இடத்துக்கு முழுமைப்படுறதுக்கு உதவணும் தவிர அதை வந்து அழிக்கிறதுக்கு இருக்கக்கூடாது. இந்த கமர்ஷியல் நான் கமர்ஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த வார்த்தைகள்லாம் நீங்க சுத்தி சுத்தி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? கமர்ஷியலுக்கு பணம், ஆனால் நம்ம வந்து கமர்ஷியல் சினிமான்னு இங்கே தப்பாக ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். கமர்ஷியல் சினிமா எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? படம் ஓடினதுக்கப்புறம் தான் அது கமர்ஷியல். அப்பா எனக்கு இவ்வளோக்கு போட்டேன் இவ்வளோ வந்துச்சு, அதை தான் நீங்கள் சொல்ல முடியும். சினிமா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சஸ்டெயின் ஆகிறதுக்கு போகிறதுக்கு பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம். இப்போ அதுக்காக சினிமா ஒரு பிஸ்னஸ் தான், அதுலேருந்து நம்ம ஆர்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம்னு நம்மளால சொல்ல முடியும். என்னோட அசம்ஷன் எப்படின்னா எல்லா பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ண ஹையஸ்ட் கலெக்டட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நல்ல ஃபிலிம்னு அர்த்தம் கிடையாது. ஃபெயிலியர் ஆகாத எல்லா ஃபிலிமே மொக்க படம்ன்றதும் கிடையாது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட குற்றம் புரிந்தவன் டீம் இருக்காங்க. வணக்கம். ஜஸ்ட் ஒரு டெக்கேட் பேக் அப்படின்னு பார்க்கும்போது சீரீஸா அப்படின்னா வெரி ஃபியூ, அதுவே தேடி கண்டுபிடிக்கணும், அதுவும் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்குலாம் இருக்கும். we have now various platforms, various opportunities and எல்லாருமே வந்து வெறும் சினிமா நோக்கி மட்டும் இல்லாமல் சீரீஸும் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்திருக்கு. ஸோ இந்த எவல்யூஷன் ஆஃப் சினிமா அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? சினிமா எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். அது வேறு ஃபார்மில் எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம டைலாக்ஸ் இல்லாத ஃபிலிம்லேருந்து, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்லேருந்து, கலர் ஃபிலிம்லேருந்து, 3D அனிமேஷன்ஸ் அப்படின்ட்டு அது இப்போ சிஜி, இப்போது ஏஐயில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ சினிமா யாருக்காகவும் எப்போவும்லாம் அது இருக்காது, அது இவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் இப்போ அப்போ ஓடிடிஸ் பெருசாக இங்கே வரல. பட் ஆனால் ஃபாரினெல்லாம் அதுக்கு தான் செஞ்சிச்சு. இப்போது எனக்கு பிரேக்கிங் பேட் ரொம்ப பிடிக்கும், பெட்டர் கால் சால்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்குது, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க டிவி சீரீஸாக வச்சுருந்தாங்க, அது ஓடிடிஸ் வந்த உடனே அது அப்படியே அங்கே போட்டாங்க. ஆமாம். ஸோ நம்மளதில் அது சீரியலாக இருக்குது, அதுதான் இங்கே விஷயம். அவங்க சீரியஸாக பண்ணுறாங்க, நம்ம இங்கே சீரியலாக பண்ணுறோம். சீரியலாக ஃபேமிலி ட்ராமா மட்டுமே ஒரு பிரதானமான ஒரு விஷயமா வச்சு நம்ம பண்ணுறதுனால அப்படி இருக்குது. பட் ஆனால் அது ஒரு ஓப்பனிங் தானே, அது இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் மாதிரி நமக்கு புதுசாக இருக்குது. நம்ம ஃபிலிம்னா ஒரு 2 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். இப்போ வெப் சீரிஸ்னால் நீங்கள் இங்கே கேரக்டர்ஸ் இருக்காங்க, அதில் பொட்டென்ஷியல் இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். 10 வருஷம் 12 வருஷம் அந்த வெப் சீரிஸ்லாம் கூட இருக்குது. ஐ மீன் சீரிஸ் இருக்குது, டிவி சீரிஸ்லாம் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எஸ், எனக்கு வந்து எவல்யூஷன்னா இப்போது மோர் ஃபார்மேட்ஸ்னால் இட்ஸ் ஜஸ்ட் பெட்டர் ஃபார் மோர் கிரியேட்டர்ஸ். இப்போ எல்லாரும் ஒரே விதத்தில் தான் கதைகள் சொல்கிறதுக்கான ஒரு இப்போ படங்கள் மட்டுமே இருந்ததுன்னா ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே தான் நம்ம கதைகளை சொல்ல முடியும். உங்களுக்கு பெட்டர் நிறையா ஃபார்மேட்ஸ், நிறையா ஸ்பேசஸ் இருக்கும்போது ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரியேட்டர்ஸ் கேன் டெல் ஸ்டோரிஸ், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் கேன் ஒர்க். ஸோ அது டெஃபினட்டாக ஒரு ஹெல்த்தியான எவல்யூஷன் தான் எனக்கு தோணுது. நீங்கள் சேம் தான், இதில் இன்னும் ஒரு வித்தியாசம் இல்லை. இது ஆக்சுவலாக இப்போ பேசிக்காக நம்ம இங்கே மூவிக்கு வரதுக்கு முன்னாடி தியேட்டரில் அது எப்படி ஆரம்பிச்சிது? முதல்ல வந்து ஊரில் ஒரு மேடை இருந்தால் ஆரம்பிச்சிது, சின்ன பிளேஸ் இருந்தால். அதுக்கப்புறம் வந்து தியேட்டர் வந்ததுக்கப்புறம் ஸ்டேஜில் நடக்க ஆரம்பிச்சிது. அது இல்லாமல் நாங்கள் பண்ணும்போது ஸ்டேஜ் இல்லைனாலும் ஒரு சின்ன கம்யூனிட்டி ஹால் இருந்தால் போதும், அங்கே பண்ண ஆரம்பித்தோம், ஸ்ட்ரீட்டில் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது எல்லா இடத்துலையுமே நடிப்பு தான். மக்களை பொழுதுபோக்க விஷயமா இருக்கலாம், இல்லை வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த நடிப்பு மூலமாக ஒரு ட்ராவல் ஆச்சு. அப்படி தான் சினிமாவுக்கு வந்து பரிணாமம் வந்து ஒரு இடத்தோடு நிற்க போகிறதில்ல, அது அப்படியே படர்ந்துக்கிட்டு வேறு ரூபத்தில் அது வந்துகிட்டே இருக்கும். இது எப்போதுமே இருக்கும். இது சொல்லுவாங்களே சினிமா அதோடு அழிஞ்சிருமா, இது போயிடுமா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது ஃபார்ம் மாறிக்கிட்டே இருக்கும் தவிர ஆனால் அந்த ஆர்ட் ஃபார்ம் இருந்துகிட்டே இருக்கும். மக்கள் கிட்ட வர வார்த்தைகள்னு இருக்குல்ல, ஏன் நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஆக்டர்ஸ் இல்லையா, இல்லை நம்ம ஊர்ல இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் தான் இல்லையா அப்படின்ட்டு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
See, இது வந்து இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் கிடையாது. இதுக்கு வந்து ஆன்சர் A B அப்படி கிடையாது. இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. யா கலைங்கிறது எல்லாருக்கும் பொது தான். அது யார் வேணா எங்க வேணா போய் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இடத்துல அவங்களோட கலையை அவங்க இது பண்ணலாம். ஆனால் இப்போ ஒரு கதைன்னு வரும்போது, ஒரு கேரக்டர்னு வரும்போது, அந்த கேரக்டருக்குன்னு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இந்த கேரக்டரோட வாழ்வாதாரம் இதுதான், இந்த கேரக்டரோட சோஷியல் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் இதுதான், அவங்க இந்த ஊர்லேருந்து வராங்கங்கும் போது அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ இந்த ஏரியாவிலேருந்து வர்றவங்க பார்க்கறதுக்கு ஒரு சில இதில் இருப்பாங்க, பேசுறது ஒரு அந்த வட்டார வழக்கில் பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. அங்கே மிஸ்மேட்ச் வரும்போது கேள்வி எழுப்புது. ஏன் அந்த லுக்கில் இருக்கக்கூடிய அந்த பாஷையில் பேசக்கூடிய ஆட்கள் இருக்கும் பொழுது எதுக்கு நீங்கள் வேற இருக்கீங்கிறத அப்படிங்கிறத என்னோட புரியுது. பட் நீங்கள் ஒரு ஜெனரிக்கான ஒரு கேரக்டர் எடுக்கிறீங்க, ஒரு அர்பன் கேரக்டர் எடுக்கிறீங்க, சிட்டியில் இருக்கிறீங்கன்னா அதுக்கு நம்ம மொழியோ எதுவுமே ஒரு பேரியர் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இங்கே இருக்கிற ரிக்குவயர்மெண்ட் வந்து அந்த கேரக்டருக்கான ரிக்குவயர்மெண்ட் தான். அதில் மேட்ச் இருந்ததுன்னா அது யாருமே கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேரக்டர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா. இப்போ அவங்க அந்த அளவுக்கு அந்த கேரக்டரில் பெர்ஃபார்ம் பண்ணியும் கேள்வி கேட்குறாங்கன்னா அது அவங்களோட ஒரு அறியாமை தான் சொல்லணும். தமிழில் டார்க் டோனில் உள்ள ஒரு ஹீரோயின் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா எனக்கு அதில் விருப்பமும் இதுக்கு தான் வச்சுக்கோமே. அவங்களுக்கு என்ன மார்க்கெட் இருக்குன்ற ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த ஒர்க்கை எங்களுக்கு முன்னாடி இருக்க யாதோ ஒருத்தங்க அதை பண்ணியிருக்க சுச்சுவேஷனில் இருக்குது. இப்போ மேபி இப்போ நாங்கள் பண்ணலாம் ஃப்யூச்சரில், நான் சொல்கிறேன். புரியுது. இப்போது அந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தால் அங்கே இங்கே கொஸ்டினாகவே வரதில்லை. அப்போ அவங்க ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்க அந்த 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 பட்ஜெட்டுக்கும் அந்த ஹீரோவுக்கும் அந்த ஸ்டாருக்கும் மற்ற விஷயங்களுக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருந்தால் அவங்கள காசு பண்ணுறதுல அங்கே யாருக்குமே பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த இடத்துல யாருமே இன்னும் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இப்போது நாங்கள் இந்த ஹீரோயின் தான் வேணும், அவங்களுக்கு ஃபேம் இல்லைனாலும் பரவாயில்ல இவ்வளோ தான் வேணும்னு சொல்கிற இடத்துலையும் நாங்கள் இல்லை இப்போதைக்கு, நான் சொல்கிறேன். ஸோ இங்கே காமர்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால தான், அந்த மணி இன்வால்வ் ஆகிறதுனால தான் அந்த இது வருதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது என்னோட பர்சனலான கருத்து. ஃபெமிலியராக ஒருத்தர் போட வேண்டியிருக்கு ஃபினான்சியலாக. மக்கள் வந்து நான் அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் யார் நடித்தா நான் நல்லா நடித்தா நான் பார்ப்பேன்னா இந்த கேள்விக்கு இடம்லாம் போயிடும். டக்குன்னு வந்து இந்த இதுக்கு வராது. அவங்கள தேடுறதோ இவங்கள தேடுறதோ இல்லை. எனக்கு இந்த ரோலை ஒருத்தவங்க செம்மையாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எங்கே வேணா இருக்கட்டும் அப்படின்னு இருந்துட்டா இவங்க யாருமே எங்கேயும் தேட மாட்டாங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் பக்கத்தில் இருக்காங்களோ வாய்ப்புகளில் தேடி கிட்ட எனக்கு இவங்க ஈஸி, எனக்கு இவங்க ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது ஈஸி அப்படின்னா ரொம்ப ஈஸியாகிடும். அது மக்கள் கையில் தான் இருக்குது. இது இங்கே இவங்க முடிவு பண்ணுறதில்ல. மக்கள் வந்து நான் இவங்க நடிச்சா தான் போய் பார்ப்பேன், இவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பேன், இவங்களுக்கு ஒன்று இருப்பேங்கும் தான் தேடுறாங்க. ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த சீரீஸ், அஃப்கோர்ஸ் ஒரு அழகான ஒரு காஸ்ட், ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் அண்ட் அப்படின்னு இருக்கும்போது ஜென்ரலாகவே ஒரு த்ரில்லர் சீரீஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, ஈஸியாக கமெண்ட்டும் பண்ணிடுவாங்கல்ல. இது எந்த வகையில் கொஞ்சம் இல்லை அப்படி நடக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை நான் ஓப்பனாக நிஜமாக தான் சொல்கிறேன். இப்போது டெம்ப்ளேட்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறது கூட வாய்ப்பு. ஏன் இது அது மாதிரி இருக்குது அப்படின்லாம் கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் அந்த இன்டென்ஷனில் இதை பண்ணலை. பட் நம்ம ஒரு க்ரைம் த்ரில்லர்னு இது க்ரைம் த்ரில்லர், க்ரைம் ட்ராமா நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் நான் ட்ராமாவுக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இதில் ஒரு ட்ராமா ஒன்று இருக்குது, அந்த ட்ராமாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு க்ரைம் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி இப்போ நீங்கள் ஒரு 7 எபிசோட்ஸ் ஒருத்தவங்களை பார்க்க வைக்கணும்னா அது ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கணும், ரொம்ப ஹுக் பாயிண்ட்டோடு இருக்கணும். அப்படின்னும் போது அப்போ த்ரில்லருக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே டெஃபினட்டாக அதுவும் இருக்குது, ஈக்குவல் ஆஃப்னு கூட சொல்லலாம். ஸோ ரெட் ஹியரிங்ஸ் இருக்கும், யார் மேலே யார் பண்ணியிருப்பா, யார் மேலே தப்பு, யார் மேலே சரி, இது எல்லாமே யூஸ்வலான த்ரில்லர்ஸ்க்கு தானே. ஸோ நீங்கள் பெக்யூலரான அதுதான், ஸோ காமனாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, குற்றம் புரிந்தவன் அப்படின்னு இருக்கும்போது இது வந்து ஜென்ரலாக உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ இவ்வளோ நாள் நம்ம லைஃப் வாழ்ந்திருப்போம், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு கில்ட்டி வந்து உங்களுக்கு ஒன்று இருந்திருக்கும்ல, உங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு கில்ட்டான மூமெண்ட் அப்படின்னா யூ லைக் டு ஷேர்? இப்படி ஒரு இன்சிடென்ட் ஒரு இது அப்படிலாம் கிடையாது. பட் நமக்கு நிறைய டே டு டேல நடக்கும்ல, தெரியாம ஒரு வார்த்தை விட்டுருப்போம், அப்புறமா போயிட்டு சாரி சொல்லுவோம், அப்புறம் தெரியாம ஒரு இடத்துக்கு ஒருத்தங்களுக்கு நம்ம மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதை நம்ம பூர்த்தி பண்ணிருக்க மாட்டோம், அந்த மாதிரி விஷயங்கள் தான். மற்றபடி உங்களுக்குன்னா இல்லை டக்குன்னு கில்ட்டுங்கிறது வந்து அது நம்ம கூடவே பிறந்தது மாதிரி நான் பார்க்குறேன். அது நிறைய நடக்கும். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எனக்கு ஒரு படத்தோட வெற்றி தோல்விகளோ என்னை பாதிக்கலை, எதுவுமே இல்லை அப்படின்னு. அது இல்லவே இல்லை எனக்கு. அது இருந்ததில்லை. ஆனால் ஒரு சிந்தனை வந்திருக்கு. அது இப்போ நீங்கள் இப்போ பேசும்போது நான் சொல்கிறேன், எனக்கு தோணுது. அது வந்து இப்படி பேசினேன்னா அப்படி பேசினேனுங்கிறத தாண்டி எனக்கு ஒன்று தோணுது. என்ன அப்படின்னா, என்னுடைய ஃபேமிலியிலேருந்து, என் ஃபேமிலிங்கிறது நான், எங்கள் அப்பா அம்மா, பிரதர்ஸ்,
ஒய்ஃப் அப்படி இல்லை. நான் சொல்கிறது என் ஃபேமிலினா எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க, எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க அப்படின்னு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துலேருந்து வந்ததில் நான் ஒரு ஆள் தான் கொஞ்சம் பொருள் ஈட்டக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஓகே. இப்போ நான் அந்த பொருள் ஈட்ட வேண்டியதை எனக்கு சௌகரியமாக நான் வச்சுக்கிட்டேன். எப்படி வச்சுக்கிட்டேன்னா, எனக்கு இது போதும்பா, நான் நல்லா இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு லிமிட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும்போது என்னால் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது என்னென்னா, என்கிட்ட 10 ரூபா இருக்கிறதுல 2 ரூபா நான் ஹெல்ப் பண்ண முடியுது. ஆனால் இந்த பொருளை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து பொருளை எவ்வளோ வேணால் ஈட்டலாங்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். இந்த இடத்த நம்ம வேறு ஒன்றா பொருள் ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈட்ட முடியுமா, ஈட்ட முடியாதா, அது அடுத்து. நான் அப்படி ஈட்டியிருந்தால் என்னுடைய என்னை சுற்றி இருக்கிற மக்களே வேறு ஒன்றா மாறி இருப்பாங்கல்ல. அது உனக்கு ஒன்று கிடச்சதில்ல, நீ அதை விட்டுட்டியேன்னு எனக்கு புரியுது. இப்போ சொல்லையில் எனக்கு இது வந்து அவ்வளோ பிளான் பண்ணியிருந்தால் நான் அதை செஞ்சுருந்துருக்கலாம். இப்போ கேட்கையில் எனக்கு டக்குன்னு மைண்டுக்குள்ளே வருது. மைண்டில் வர்றதுனால நான் சொல்கிறேன். என் சைடில் நிறையா இருந்திருக்கு. நான் அப்படி ஒரு சம்பவம் எனக்கு கில்ட்டியாக இருந்தது. அது என்னை கதற வச்சது. எப்படின்னா, சாரி ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். என்னென்னா, எனக்கு மைனா முடிஞ்சதுக்கப்புறம் என் கால் உடஞ்சது. கால் உடஞ்சோடனே கொஞ்ச நாள் 3 மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். இருந்துட்டு நான் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை ஒன்று, யாகம் ஒன்று பண்ண சொன்னாங்க. காலையில் போய் எங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி எல்லோரும் போய் பண்ணோம். ஒரு 5:30 மணிக்கு யாகம் பண்ணபோது திடீர்னு 2 கேரக்டர்ஸ் வந்தாங்க. கொஞ்சம் ஒருத்தவங்க வந்து கால் ரொம்ப தாங்கி நடந்து வந்தாங்க. ஒருத்தவங்க வயசானவங்க, ரொம்ப புவர் ஃபேமிலி. புரியுது. எங்கள் ஃபேமிலியே புவர், அந்த சைடில் இருக்க புவர். அவங்க வந்தாங்க, வந்து ஆப்போசிட்டில் சிரிச்சுட்டு உட்காந்தாங்க. அப்போது இந்த ஐயர் வந்து அட்சதை போடுறது எல்லாம் போடையில் அவங்க வந்து எடுத்தாங்க. அப்போ இவர் வந்து சொல்கிறாரு, அம்மா நீ இல்லைம்மா வைம்மா அப்படின்னு அந்த அம்மாவை தடுங்க. நான் சொன்னேன் வை. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. புரியுது. நான் நல்லா இருக்குன்னு ஒருத்தன் செய்கிறாங்க, ஏன் தடுக்கிறீங்க, விடுங்க அப்படின்னு. இல்லை நீ என்ன. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, என்ன சாதாரண நினச்சியா, நான் வந்து அவங்க இட்லி வியாபாரம் பண்ணுறாங்க. திருச்செந்தூரில் இட்லி வியாபாரம் பண்ணுறவங்க என்ன இதுன்னு நினச்சி, அவன் யார் இருந்துருமா, என் அக்கா பையன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் முதல்ல வந்து எனக்கு யாருன்னே தெரியாது. நான் வந்து என்ன சொன்னேன், யாரோ ஒரு பொதுமக்கள் ஒரு ஒரு பிள்ளை வந்து நல்லா இருக்கட்டும்னு ஒன்று வாழ்த்துறாங்களா, அதில் யார் சொந்தமாக இருக்கணும் இதுவாக இருக்கணும் இல்லை. ஆனால் இவர் என்ன நினைக்கிறார், சொந்தங்கள் போடணும் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் நான் பார்க்குற ஒன்றா இருக்குது. அப்புறம் வந்து அக்கா பண்ண வாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா பற்றி அக்கா ராஜக்கா அப்படின்னு அவங்க பேசும்போது நீ நடி அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அப்போ தான் தெரியுது எங்கள் அம்மாவுடைய கசின் சிஸ்டர். ஓகே ஓகே. அதெல்லாம் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், குழந்தையாக இருந்த பார்த்துக்க நான் பார்த்ததே கிடையாது. அப்போ அவங்க அங்கே இருக்காங்க. பாரு என்ன ஒரு பிச்சைக்காரன் நினச்சிட்டான் அப்படி இப்படின்னா. இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க விடுங்க அப்படின்னா. நான் சித்தி உடனே நான் சித்தி அவன் என்னாச்சு, அது சித்தப்படா அப்படின்னு. அப்படி அவங்க என்னாச்சு, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு பேசினாங்க. பேசிட்டு சரி வாங்க ஒன்று விட்டுருங்க அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதுன்னு சொல்லி மூவ் பண்ணியிருக்கல. எங்கள் அப்பா வந்து கேட்குறாரு, என்னடா அவங்க, ஏன்னா அவங்க ரொம்ப பூராக இருக்காங்க, என்னடா பண்ணணும் அப்படின்னு. நான் அப்போ வந்து ஒன்று சொல்கிறேன், அவர்கிட்ட சொல்கிறேன், ஒரு 10,000 கையில் கொடுங்கன்னு நான் சொன்னேன். இது வந்து யோசிச்சு சென்ன, நான் எதுவும் சொல்ல, எனக்கு தோணுனோடனே நான் வந்து டக்குன்னு சொல்லிட்டேன். அது எனக்கு இன்றைக்கி ஒரு கில்ட்டியாக இருக்குது. ஒரு 10,000 கொடுங்க அப்படின்னு சொன்னேன். பணம் எடுக்கிறோம், அவங்க இல்லைங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க இல்லை, அவங்க 2 பேருமே காணோம். நான் போயிட்டு கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணுறேன். எனக்கு முருகர்லாம் தெரியல. எனக்கு லிட்டரலாக கண் கலங்குது. எனக்குள்ளே ஒரு கேள்வி வருது, உன்னை பார்க்க வந்தாங்க, நீ அவங்கள்ட்ட வந்து இந்த இருக்குது காசுன்னு கொடுத்து அனுப்புகிற, அவங்க அதை தேடி வரலையே, உன்னை பார்க்க வந்தாங்களேன்னு. நான் அன்றைக்கி என்ன நினச்சேன்னா அதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த 2 பேரை நான் அதுக்கப்புறம் நான் சந்திக்கவே இல்லை. நான் வந்து எங்கே இருக்காங்க எது இருக்கான்னு அவங்க இன்றைக்கி வரையும் பார்க்கல. ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறேன் 14 வருஷம் ஆயிடுச்சு. அது வந்து எனக்கு ஒரு உறவுக்காரங்க தான். ஒரு பயங்கர கில்ட்டி அது இன்றைக்கி எனக்கு இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள் லைஃப்பில் நிறையா அப்படி இப்படி போகும். சொல்கிறேன். புரியுது. அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய பேசிட்டோம். ஒரு குட்டி செக்மெண்ட் வச்சுருக்கேன். லைக் என்னென்னா வேர்ட்ஸ் தான். அந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்த உடனே லைக் வாட் எவர் கம்ஸ் டு யுவர் மைண்ட், அதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற மாதிரி. நீங்கள் இப்படி ஒரு சொன்னோன்னதான் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு இந்த வார்த்தையை நினச்சா. அவார்ட்ஸ் வந்து ஒரு அங்கீகாரம், ஆர்டிஸ்டுக்கு ஒரு அங்கீகாரம். கலைஞனுக்கு வந்து அவார்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா அதே தான். அது பொருளாவோ இல்லை அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு வச்சு நீங்கள் உலகத்தை சொல்ல அது இல்லை. எனக்கு இன்னும் ஒரு அவார்ட்ஸ் இருக்குது. ஒரு ஃபேமிலி, நான் வந்து ஒரு ப்ளே ஒன்று பண்ணேன். அதில் வந்து நரசிம்மரா நடித்தேன். அந்த ஃபேமிலி நான் அதுக்கப்புறம் பார்க்கல. அந்த ஃபேமிலி வந்து திடீர்னு பார்த்துட்டு ஒரு மாதிரி
எமோஷ்னல் ஆகி அடுத்த ஷோக்கு வராங்க, மறுநாள் வராங்க. வரும்போது இன்னும் என் வீட்டில் வச்சுருக்கேன். அவங்க வந்து டக்குன்னு எனக்கு ஒரு 500 ருபீஸ் காசு கொடுத்தாங்க. எனக்கு அந்த காசு கொடுத்ததை தாண்டி நான் அவ்வளோ பேர் மத்தியில் நான் வந்தது ஒரு குட்டி போர்ஷன். அந்த பிரகலாத சரித்திரத்தில் நரசிம்மர் கடைசியில் ஒரு 10 நிமிஷம் தான் வருவார். அந்த 10 நிமிஷத்துக்கு என்னை முதல்ல எனக்கு முதுகில் தட்டி கொடுத்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு ஃபேமிலி, ஒரு அப்பா 2 பொன் குழந்தைங்க வந்து வளர்ச்சாங்க. அது வந்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் என் மைண்டில் இருக்குது. நான் ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு அது பொருளாக இருந்திருந்தால் நான் செலவு பண்ணியிருப்பேன். அது எனக்கு பொருளாக இல்லை, அது எனக்கு அது ஒரு வேறு ஒன்றா எனக்கு தெரியுது. அதனால தான் நான் வச்சுருக்கேன். அதனால் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அது வந்து ஆக்டராக இருக்கலாம், ரைட்டராக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து சூப்பர்னு சொல்கிற அந்த புன்சிரிப்போ இல்லை முதுகில் தட்டுறதோ இதுவே ஒரு பெரிய அவார்ட்ஸ் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. ஓகே, அடுத்தது சென்சர்ஷிப்பா? ஏன்னா சினிமாக்கு ஒரு வெரைட்டியாக இருக்கும், சீரீஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் சொல்லாமா எனக்கு இல்லை, நான் சீரியஸ்ன்னு சொல்லலை. ஓவராலாக சென்சார்ஷிப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து நீங்கள் ரொம்ப பார்க்கக்கூடாத விஷயங்களை காட்டினா இல்லை அதை கட் பண்ணுற சென்சார்ஷிப்பாக இருந்தால் நமக்கு ஓகே. நம்ம என்ன பேசணுமோ என்ன காட்டணுமோ அதை ஆப்வியஸாக சில காரணங்கள்னால சென்சார் பண்ணுறது ரொம்ப சரியில்லாத விஷயம் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு சென்சார் அப்படிங்கிறத நீங்கள் மூவி இதை விட்டுருங்க, ஒரு ஹியூமன்ட்டே சென்சார் இருக்குது. நான் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கையில் நான் இப்போ பேசும்போது எதை பேசணும் எதை பேச வேண்டாம்னு என் மைண்டே ஒரு சென்சார் பண்ணுது. ஃபேமிலிக்குள்ளே இருக்குது. இதுதான் அந்த சென்சார் ஆகும்னு நான் நினைக்கிறேன். எதுவாக இருக்கணும்னா இது சொசைட்டிக்கு சொல்லலாம் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே சென்சார் இருக்கலாம். ஆனால் இது சொன்னால் இவங்க பாதிப்பாங்க, இது சொன்னால் இப்படி இருக்கும், இது இருக்குங்கிற அந்த சென்சார் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போ நீங்கள் வந்து இவங்களுக்கு தடை இல்லை, பேச்சு சுதந்திரம், இந்த சுதந்திரம், இந்த அறிவு சுதந்திரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்களா? அப்போ இந்த சுதந்திரத்துக்கு தடை வைக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், இது வந்து வேறு பொலிட்டிக்கல் அப்படி போகுது. அது இல்லாமல் சென்சாருங்கிறது ஹியூமன்ட்டு இருக்குது. நான் என்ன பேசலான்னு இருக்கல. நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்பா கிட்ட ஒரு வாக்குவாதம் வந்தால் நீங்கள் எவ்வளோ பேசுவீங்கன்னு இருக்குது. உங்கள் தம்பிக்கிட்ட வாக்குவாதம் வந்தால் எவ்வளோ பேசுவீங்கன்னு இருக்குது. இதே பக்கத்து வீட்டுக்காரர் தான் ஒன்று இருக்குல்ல, அதுலேயே உங்கள் மைண்ட் சென்சார் ஆகல. வேற தெரியாத முகத்தோட சண்டை போடுறதுக்கும் வீட்டில் சண்டை போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ நமக்குள்ளே இருக்குது சென்சார். இந்த சென்சாரில் வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். கிரிட்டிசிசம், கன்ஸ்ட்ரக்டிவ், அந்த கிரிட்டிசிசம்ங்கிறது ஒரு ரொம்ப ஜென்ரிக்கான வார்த்தை. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதை ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏற்றுக்கணும். நான் சொல்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமை மட்டும்தான். ஓகே, ஐ திங்க் இட் இஸ் இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியம் கிரிட்டிசிசம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. ஓகே. பட் ஆனால் இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் ஹப்பாக மாறிட்டு, அதான் நான் சொல்கிறேன், அதில் தான் வித்தியாசம் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னுங்கிறது ஒன்று, ஒப்பீனியனுங்கிறது ஒன்று, சும்மா போகிற போக்கில் 3 பேர் சொல்கிறாங்கன்னு நானும் சொல்லிட்டு போகிறேங்கிறது ஒன்று. இது ரெண்டும் நமக்கு யூஸ் கிடையாது. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வெரி இம்பார்ட்டண்ட், வெரி யூஸ்ஃபுல். அதை ஏற்றுக்கிற மனப்பக்கம் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்கணும். ஏன்னா நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணி வெளியில் போடும்போது எல்லாருக்குமே அதில் ஒரு ஒப்பீனியன் இருக்கிறதுக்கு அவங்களுக்கான உரிமை இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. அது உரிமை இருக்குது. அதில் சில பேர் வந்து நீ இதை கொஞ்சம் இப்படி பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்குமேனு சொல்லும்போது அது உங்களுக்கு நியாயமாக படும்போது நம்ம ஏற்றுக்கிட்டா தான் நம்மளால் அதை டெவலப் பண்ண முடியும். நம்மளோட ஒரு 2 விஷயம் நீங்கள் சொல்ல எனக்கு குட்டி குட்டியாக தான் விஷயம் வருது. என்னென்னா கிரிட்டிசிசம் அது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு ஆக்டர் நடிக்கிறான், அதை பற்றி நீங்கள் கிரிட்டிசிசம் பண்ணுறீங்கன்னா உங்கள் மேலே ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. என்ன கிரிட்டிசிசம் இருக்குது அப்படின்னா, இந்த ஃபார்மை உங்களோட கிரிட்டிக் வந்து இந்த ஃபார்மை இன்னொரு இடத்துக்கு முழுமைப்படுறதுக்கு உதவணும் தவிர அதை வந்து அழிக்கிறதுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து நடத்துகிறவங்களுக்கு எவ்வளவு பொறுப்புரிமை இருக்கோ அதே பொறுப்புரிமை பார்க்குறவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அதை அனுபவிக்க போகிறாங்க. நான் ஒன்று செய்யும் போது அதை அனுபவிக்க போயில அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அப்போ இந்த கிரிட்டிக் என்னன்னா, இதில் வந்து நாங்கள் மட்டும் நிகழ்த்தி நீங்கள் பாருங்கள்ல, நாங்கள் நிகழ்த்திருக்கோம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு. அப்போது எங்களை இந்த மாதிரி நிகழ்த்துறதுக்கு வழி நடத்துறது நீங்கள் தான். அப்போது அவங்களுக்கும் ஒரு கிரிட்டிக் இருக்குது. அப்போ இதை வந்து இந்த ஃபார்மை வந்து நீங்கள் செஞ்ச தப்பு, அது இப்படி பண்ணணுங்கிறத எனக்கு என்கரேஜ் பண்ணால் அது ஹெல்த்தியாக இருக்கும். நான் சொல்கிற விதத்தில் ஹெல்த்தியாக இருக்கும். லாஸ்ட்டாக இந்த கமர்ஷியல், நான் கமர்ஷியல், பாக்ஸ் ஆஃபீஸ், இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் சுற்றி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க.
ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? என்னோட அசம்ஷனில் எப்படின்னா, எல்லா பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ண ஹையஸ்ட் கலெக்டட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நல்ல ஃபிலிம்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி ஃபெயிலியர் ஆகாத எல்லா ஃபிலிமே மொக்க படம்ன்றதும் கிடையாது. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஆஸ் ஆர்டிஸ்டாக நமக்கு அதை தீர்மானிக்காது. பட் ஆனால் நம்ம அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ண போதும், நமக்கான விஷயங்கள் என்னவா அமைய போகுது அப்படிங்கிறது எல்லாமே இதை தீர்மானிக்கிற ஸ்டேட்டில் அது இருக்குன்னும் போது நம்மளால் அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது. எஸ், சினிமாங்கிறது 2 விஷயம் இருக்குது சினிமாக்குள்ளே. ஒன்று, சினிமா இஸ் அ பிஸ்னஸ், சினிமா இஸ் அன் ஆர்ட் ஃபார்ம். இது ரெண்டுமே தவிர்க்க முடியாது. இப்போது சினிமா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, சஸ்டெயின் ஆகிறதுக்கு, போகிறதுக்கு பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம். ஒன்லி வென் காமர்ஸ் இஸ் இன்வால்வ், பிஸ்னஸ் இஸ் இன்வால்வ், அப்போ தான் சினிமா சஸ்டெயின் பண்ண முடியும். சினிமா ஒரு ஆர்ட் ஃபார்ம். வெறும் ஆர்ட் ஃபார்மாக சினிமா இருந்துச்சுன்னா அதை சஸ்டெயின் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதை தவிர்க்க முடியாது. இப்போ அதுக்காக சினிமா ஒரு பிஸ்னஸ் தான், அதுலேருந்து நம்ம ஆர்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு கிரியேட்டிவ் கொலாபரேட்டிவ் எஃபர்ட் சினிமாங்கிறது. பட் சில நேரங்களில் நம்ம ஒன்றுத்த ப்ரையாரிட்டி கம்மி பண்ணி இன்னொருத்த மேலே ஃபோக்கஸ் பண்ண வேண்டி வருது. ஒரு சில நேரங்களில் நம்ம பிஸ்னஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண வேண்டி வருது. ஒரு சில நேரங்களில் நம்ம அந்த ஆர்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ண வேண்டி வருது. பிகாஸ் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ், பிகாஸ் ஆஃப் ரீசன்ஸ், அந்த கிரியேட்டரோட எண்ணம், அந்த ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசரோட எண்ணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுகோல் தான் இது. ரெண்டுமே சேர்ந்து தான். ஒரு சில நேரங்களில் பிஸ்னஸ் டாப்பில் இருக்குது, ஆர்ட் ஃபார்ம் கம்மியாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் ஆர்ட் ஃபார்மில் முக்கியத்துவம் இருக்குது, பிஸ்னஸோட முக்கியத்துவம் கம்மியாக இருக்க ஒழிய இது ரெண்டும் சேர்ந்தது தான், இது பிரிக்க முடியாது. ஸோ நம்ம கமர்ஷியல் சொல்லி தான், பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லி தான் ஆகணும். இல்லை, இப்போ நீங்கள் எனக்கு வந்து கமர்ஷியல்ஸ் அப்படிங்கும்போது கமர்ஷியலுக்கு பணம், அதுதான் ப்ரியாரிட்டி. ஆனால் நம்ம வந்து கமர்ஷியல் சினிமான்னு இங்கே தப்பாக ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். ஃபைட்ஸு, சாங்கு இதெல்லாம் இருந்தால் கமர்ஷியல் படம் தான். அதுவும் ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஃபைட்டுங்கிறது ஒரு ஆர்ட்டு, டான்ஸுங்கிறது ஒரு ஆர்ட்டு. அப்போது நீங்கள் எது ஆர்ட் ஃபார்மாகவே ஒரு மாதிரி ஆர்டிஸ்டிக்கான மூவி எடுத்தோம், அதெல்லாம் பயங்கர ஹிட் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் கமர்ஷியல் ஆகிடும். அப்போ நீங்கள் என்னென்ன மக்கள்லாம் சேர்ந்து இந்த நல்ல படங்களெல்லாம் நிறைய பார்த்து ஓட வச்சுன்னு வச்சுங்க. அப்போ அப்படியே உள்டா மாதிரி கமர்ஷியல் சினிமா என்ன, மசாலா படம் நீ சொல்கிறீங்களா, மசாலா படம் என்ன அப்படின்னு. இங்கே வந்து என்ன எது வருமானம் ஈட்டுதோ அதை வந்து நம்ம கமர்ஷியல்னு சொல்லிடுறோம், அவ்வளோதான் இருக்குது. நான் வருமானத்தை நோக்கி, அது வந்து ப்ரொடக்ஷனோட வேலை. எதுனா இது எனக்கு எவ்வளோ போடுறேன், எவ்வளோ வரப்போகுதுங்கிறது எல்லாரும் அப்படி இருக்காங்களான்னு சொல்லலை, அதை நினைக்கிறவங்களுக்கு ஓகே. ஆனால் ஒரு இயக்குனரோ ஒரு ஆர்டிஸ்டோ என்னென்னா அவங்க ஒன்று நிகழ்த்தி காட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ அவ்வளோதான் நீ பிரித்து பார்க்கணும். தவிர இங்கே என்னென்னா, இது நீங்கள் வந்து பேரல் சினிமா பண்ணுறீங்களா, கமர்ஷியல் சினிமா பண்ணுறீங்களா அப்படின்னு. கமர்ஷியல் சினிமா எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? படம் ஓடினதுக்கப்புறம் தான் அது கமர்ஷியல். அப்பா எனக்கு இவ்வளோக்கு போட்டேன், இவ்வளோ வந்துச்சு, அதை தான் நீங்கள் சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் வந்து படமாக பிரிக்கணும்னா ஆர்ட் ஃபிலிமா, இல்லை இது நீங்கள் கதை சொல்லி படமாக இருக்குதா, இல்லை டான்ஸ் மூவியாக இருக்குதா, இல்லை இது ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட், எல்லாமே ஆர்ட் தான். அப்படி தான் நீங்கள் பிரிக்க முடியும். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் இந்த சீரீஸ் மாதிரியே இன்னும் நிறைய சினிமா சீரீஸ் பண்ணணும். மை பெஸ்ட் விஷஸ். Thank you very much. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.